வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஹோம்மேட் குலாப் ஜாமுன் ரெசிபி. இது வந்துட்டு செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்துட்டு கோவா தேவையில்லை, பால் பவுடர் தேவையில்லை, சோடாப்பு எதுவுமே நம்ம சேர்த்த போறது இல்ல. ரொம்ப ரொம்ப ஈஸியா வீட்டில் இருக்கிற இன்கிரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்ய போறோம். மைதா மாவு, பால், சர்க்கரை, நெய் இருந்துச்சுன்னா போதும். இந்த ஈஸியான குலாப் ஜாமுன் நீங்க செஞ்சிடலாம். சரி வாங்க, டிலே பண்ணாம இந்த சூப்பரான குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்திக்கலாம். இதே கப்ல தான் நம்ம மைதா மாவு எடுத்துக்க போறோம். எந்த கப்ல நம்ம மைதா மாவு வளர்க்குறோமோ அதே கப்ல 1 கப் சர்க்கரை இதுல சேர்த்திக்கலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க. சர்க்கரை நல்லா கரையிட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடலாம். நமக்கு பிசுக்கு பதம் தான் வேணும், ரொம்ப நேரம் கொதிக்கலாம் தேவையில்லை. பிசுக்கு பதம் வந்துச்சுன்னா போதும். குலோப் ஜாமுனுக்கு நம்ம எப்பவும் ஊற வைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு ஜீரா வைப்போமோ அந்த அளவுக்கு. இதுல வந்துட்டு நீங்க ஃபிளேவரிங்க்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்தலாம், இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்தலாம். நான் இன்னைக்கு ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துறேன். அவ்வளவுதான். ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சிருக்கோம். நம்மளோட பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. இப்போ இது இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் இல்லைன்னா கப் எடுத்துக்கோங்க. இதுல வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சிருக்கேன். அந்த சர்க்கரையை இதுல சேர்த்திக்கலாம். இப்போ இந்த 1/4 கப் சர்க்கரையோட 1/4 கப் பால் சேர்த்திக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சர்க்கரையை கரைய வச்சுக்கோங்க இந்த பாலில். இப்போ இந்த பாலில் சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க, இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. சர்க்கரை கரையாமல் இருந்துச்சுன்னா மாவில் வந்துட்டு கரெக்டாக மிக்ஸ் ஆகாது சுகரு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்திக்கலாம். இது கூட 1/4 கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். நெய் இல்லைன்னா டால்டா எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நெய் சேர்த்திக்கலாம். அதில் 1/4 கப் நெய் சேர்த்திக்கலாம். அதில் இதே இந்த மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம்ல பாலும் சர்க்கரையும், இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு இதை ஒரு மாவா பிணைஞ்சிக்கலாம். நம்ம இது மாதிரி ஒரு சாஃப்டான மாவா இந்த மாதிரி பிணைஞ்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச அந்த சர்க்கரை பாலில் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. இதுவே சரியா இருக்குது. இந்த அளவுக்கு மிச்சம் ஆயிடுச்சு. இதனால பரவாயில்ல, நம்ம தனியாக வச்சிடலாம், போட வேணாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம குலோப் ஜாமுனுக்கு மாதிரி உருட்டிக்க போகிறோம். நீங்கள் இது ரவுண்ட் ரவுண்டாக வேணாலும் போடலாம், இல்லைன்னா சிலிண்டர்கள் ஷேப்லேயும் போடலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. கிராக்ஸ் இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி நம்ம உருட்டிக்கலாம். இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரியே எல்லா குலோப் ஜாமுன் மாவையும் நம்ம உருட்டி வச்சுக்க போகிறோம். உருட்டும் போது முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தா உருட்ட ட்ரை பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து கிராக்ஸ் இல்லாம கிடைக்கும் குலோப் ஜாமுன். இது மாதிரியே எல்லா குலோப் ஜாமுன் உருண்டைகளையும் உருட்டி வச்சாச்சு. நான் கொஞ்சம் சின்ன சைஸ்ல தான் உருட்டி இருக்கேன். உங்களுக்கு என்ன சைஸ்ல வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க உருட்டிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்க போறோம். இப்போ எண்ணெய் வந்துட்டு மைல்டா சூடு பண்ணி வச்சிருக்கேன். சூடானதுக்கு அப்புறம் ஃப்ளேம் வந்துட்டு கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். இப்போ வந்துட்டு நம்ம உருட்டி வச்சிருக்கிறேன் இந்த குலோப் ஜாமுன் வந்துட்டு உள்ள போட்டுடலாம். பாருங்க, லேசா பபிள்ஸ் வருது. இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எண்ணெய் சூடானா போதும். இப்போ வந்துட்டு நம்ம குலோப் ஜாமுனை போட்டுடலாம். இது நல்லா கோல்டன் கலரா ஆக வரைக்கும் இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துட்டு போறோம். இதே மாதிரி மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு பொரிச்சுக்கோங்க. ஃப்ளேம் ரொம்ப ஹைல இருக்கக்கூடாது. ஹைல இருந்துச்சுன்னா உள்ள வந்துட்டு வேகாது, மேல மட்டும் கலர் மாறிடும். இது மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு நல்லா கோல்டன் கலரா இதை வந்துட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ளேம் கம்மியாக இருந்தாலும் சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா பிரிஞ்சு போயிடும். போட்டோனையும் நல்லா எல்லா பக்கமும் எண்ணெய் படுற மாதிரி திருப்பி விட்டுருங்க. அப்போதான் வந்துட்டு பிரியாமல் இருக்கும் இந்த குலோப் ஜாமுன். இந்த குலோப் ஜாமுன் வந்துட்டு நீங்கள் ஜீராக்குள்ளே போடாமல் சும்மா சாப்பிடவே சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சர்க்கரை எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு நெய் பிஸ்கெட் மாதிரி இருக்கும் சாப்பிட. ட்ரை குலோப் ஜாமுன் மாதிரி நீங்கள் ஜீரால போடாமல் கூட இதை சாப்பிடலாம். அப்படியும் நல்லா இருக்கும். இது பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர்ல வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த எண்ணெயெல்லாம் இழுத்துட்டோம். இது மாதிரியே எல்லா குலோப் ஜாமுனையும் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த குலோப் ஜாமுனை வந்துட்டு இந்த ஜீரால போட்டுடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். ஊறிச்சுன்னா இது வந்துட்டு நல்லா ஊறிடும். இந்த ஜீரால நல்லா நம்ம இம்மர்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த ஜீராக்குள்ள. இப்போ நம்மளோட குலோப் ஜாமுன் வந்துட்டு ஒரு 1 மணி நேரம் பக்கமாக ஊறி இருக்கும். இப்பயே நல்லா ஊறி இருக்கும், நல்லா உள்ள இறங்கியிருக்கும். இந்த அளவுக்கு ஊறினா போதும். நீ சாப்பிட்றதுக்கு ரெடி. நம்ம நீ சர்வ் பண்ணிட வேண்டியதான்.
இப்போ இந்த குலோப் ஜாமுன் உள்ளே எப்படி ஊறி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, நல்லா ஜூஸியான செம்ம டேஸ்டியாக இருக்கும். பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குல்ல குலோப் ஜாமுன். நம்மளோட சூப்பரான குலோப் ஜாமுன் ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது ரொம்பவே ஈஸியான இந்த குலோப் ஜாமுனை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்போதான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பை.